Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலான டேயோட vlog தான் பார்க்க போறோம். ஸோ ஈவினிங் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சோயா சாண்ட்விச் வந்து செஞ்சுருக்கேன். இது குக்கிங் வீடியோ இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் ஷூட் பண்ணல. ஸோ இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சோயாவை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் வணக்கிட்டு அது கூட சோயாவை போட்டுட்டு கொஞ்சம் தேவையான மசாலா, பிரியாணி மசாலா வேணாலும் போட்டுக்கலாம், சாம்பார் தூள் வேணாலும் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஜீரகத்தூள், கரம் மசாலா, இந்த மாதிரி என்ன உங்களோட ஃப்ளேவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு பிரெட் டோஸ்ட் பண்ணி உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, பிரெட் சாண்ட்விச் ரெடி. வித்தின் 10 to 15 minutes ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்டர்நூனும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக லஞ்ச் மெனு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குக்கரில் மட்டும்தான் என்னோட வேலை முடியணுங்கிறதுனால புதினா ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் பெரிய ஸ்பெஷலான ரெசிபிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தென் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பூசணிக்காய் பச்சடி. பூசணிக்காவை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வேக விட்டுட்டு நல்லா வெந்த உடனே அதை தயிரில் மிக்ஸ் பண்ணி தாளிச்சு கொட்ட வேண்டியதான் வேலை. ஸோ ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், பட் சிம்பிளாக முடிச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஈவினிங் ப்ரோக்ராமுக்காக என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ வித் பிங்க்ல ஒரு பட்டு சாரி. ஸோ இது வந்து டபுள் ஷேட் மாதிரி ஒரு கலர். இது வந்து நான் ஸ்ரீதேவியில தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது நல்லாவே இருக்கும் ப்ரோக்ராமுக்கு. ஸோ அதனால இந்த சாரீ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். தென் என் பொண்ணுக்காக இந்த பட்டுப்பாவாடை மல்டி கலர்ல வந்து பட்டுப்பாவாடை சட்டை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் நாங்கள் ஈவினிங் போட்டுக்க போறோம். ஸோ வாங்க நாங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் கிளம்பி மத்தியானமாக நாங்கள் கிளம்பினோம். மேட்டுப்பாளையம் போயிருக்கோம். அதில் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours வந்து டிராவல் வரும். ஸோ இங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இப்போ உள்ள வந்து என்ட்ரு ஆயிடணுன்னே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ சர்ப்ரைஸாக இது என்ன ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரதநாட்டியம் ப்ரோக்ராம். இது வந்து நான் தான் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு பாட போகிறேன். ஸோ அதுதான் இதில் ஸ்பெஷல். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. அதாவது எப்பவுமே டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்கன்னா நிறைய ஸ்வெட் ஆகி ரொம்ப மேக்கப்லாம் போயிடும். ஸோ இது ஹெவி மேக்கப் அப்படிங்கிறதுனால ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ ஷூட் எடுத்துருவாங்க. ஸோ அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது கரெக்டாக ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருந்தது. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களோட ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்கெல்லாம் வச்சு லைட்டிங்ஸ் எல்லாமே ஸ்டேஜ் பேக் ட்ராப் எல்லாமே ரெடி ஆயாச்சு. இது பார்த்தீங்கன்னா நாட்டிய விழா ஸ்ரீ தியாகராய நிருத்திய கலா மந்திரோடைய நாட்டிய விழா தான் நடந்துச்சு. இது முந்தா நேற்று நடந்தது. ஸோ நான் அதனுடைய விலாக் தான் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அழகழகாக ஃபோர்ஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நடராஜர் வந்து பரதநாட்டியத்துக்கு வந்து நடராஜர் தான் ரொம்ப முக்கியமானவர். ஸோ அவரை வந்து வர்ஷிப் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நடராஜரை அழகாக அலங்காரம் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த டான்ஸ் டீச்சர். இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரோக்ராம் தான் நடக்க போகுது. ஸோ விதவிதமாக ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எங்களோட ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. வயலினிஸ்ட் வந்தாச்சு, தென் மிருதங்கிஸ்ட்டும் உட்காந்துருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா மைக் ரெடி பண்ணி உட்காந்தாச்சு. ஸோ ஸ்டேஜில் எல்லாமே ரெடி. தென் ஆடியன்ஸும் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோக்ராமுக்கு. இந்த ப்ரோக்ராமோட ரெக்கார்டிங்கை வந்து நான் இதில் ஆட் பண்ண முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து லைவ் ப்ரோக்ராம், அதாவது எல்லாமே லைவ், ரெக்கார்டட் கிடையாது. ஸோ நான் அதனால இதனுடைய நான் ரிஹர்சல் அப்போ பாடின இதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். கணபதியே அருள் நீதியே வந்தருள் கருணை கடலே கரைகண் பார். கணபதியே அருள் நீதியே வந்தருள் கருணை கடலே கடைகண் பார். அருமறை பொருளாகி ஆதியும் தானாகி, அருமறை பொருளாகி ஆதியும் தானாகி, அகிலத்தில் உருவாகி ஆண்டிடும் பரம்பொருளே, அகிலத்தில் உருவாகி ஆண்டிடும் பரம்பொருளே கருணை
கடலே கடை கண் பார் கணபதியே அருள் நீதியே வந்தருள் கருணை கடலே. ஸோ அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப பாடி நான் உங்களுக்கு மொக்க போட விரும்பல. ஸோ அவ்வளோதான் ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு நாங்கள் டின்னர் வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் வேலை. நான், என் ஹஸ்பண்ட், என் பொண்ணு 3 பேருமே ப்ரோக்ராம் போயிருந்தோம். ப்ரோக்ராம் நல்லபடியாக ரொம்ப நல்லா பாடிட்டேன். திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 hours ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.